பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி. இந்த வசனம் எதை டெபிக்ட் பண்ணுது அப்படின்னா, ஏசாயா வந்து நீங்க சாக போறீங்க அப்படிங்கிற ஒரு பேட் நியூஸை கொண்டு வர்றார். ஏசாயா யாரு? பெரிய தீர்க்கதரிசி. அந்த காலத்துல இருந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்து நீங்க சாக போறீங்க, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க அப்படிங்கிற ஒரு பேட் நியூஸை கொண்டு வராங்க. எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு? ஒரு இடத்துக்கு போக முடியாது, ஏன்னா வியாதிப்பட்டு படுத்து இருக்கிறாரு. அதனால அல்றதுக்கு ஒரு இடத்த தேடி போக முடியாதுங்கிறதுனால தன்னுடைய முகத்தை சுவர்புறமா திருப்பி அல்றதுக்கு ஒரு இடத்த தேடுறாரு. யார்கிட்ட அல்றதுக்கு ஒரு இடத்த தேடுறாரு? கர்த்தர் இடத்துல அல்றதுக்கு ஒரு இடத்த தேடுறாரு. இடத்த தேடிட்டு கர்த்தரை நோக்குகிறார். பாருங்க, 2ஆம் வசனம் முடிவுல பாருங்க, கர்த்தரை நோக்கின்னு தான் போட்டிருக்கு. அந்த துக்கமான நேரத்துல அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறாரு. எசேக்கியா ராஜாக்கு அந்த ஆழ்ந்த துக்கம் வரும்போது அவர் கர்த்தர்கிட்ட அல்றதுக்கு ஒரு தனி இடத்த தேடுறாரு. அந்த தனி இடத்த தேடிட்டு கர்த்தரை நோக்குறாரு. அப்படி கர்த்தரை நோக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? அவர் காலத்துல இருக்கிற அந்த பெரிய தீர்க்கதரிசி ஆகிய ஐசாயாவ அவர் பக்கமா திருப்புறாரு. தீர்க்கதரிசி கிட்ட என்ன இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? வாசியுங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11, 12. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு 12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். தீர்க்கதரிசியின் இடத்தில் என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. இப்போ எசேக்கியா ராஜாவை வச்சு பார்ப்போம். எசேக்கியா ராஜா கர்த்தர்கிட்ட அல்றதுக்கு ஒரு தனி இடத்த லொகேட் பண்ணி அந்த இடத்துல இருந்து கர்த்தரை நோக்கும் பொழுது ஐசாயா போன்ற பெரிய தீர்க்கதரிசிய கர்த்தர் அவனிடத்தில் திருப்புகிறார். 4ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா பாதை முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே, அந்த ரூமை விட்டு வெளியில போறதுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. தீர்க்கதரிசி கிட்ட என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அப்போ நீங்க எப்போ ஒரு ஆழ்ந்த துக்கம் வரும்போது கர்த்தருக்குன்னு ஒரு ரூமை அலாட் பண்ணி, ஒரு தனி இடத்த கர்த்தருக்குன்னு அலாட் பண்ணி அந்த ரூம்ல இருந்து கர்த்தரை நீங்க உடனடியாய் நோக்கும் பொழுது உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும். நீங்க தேவனை கூப்பிடும் போது, ஆழ்ந்த துக்கத்துல இருந்து நீங்க தேவனை கூப்பிடும் போது உங்களை நோக்கி கர்த்தருடைய பெரிய தீர்க்கதரிசியின் இடத்துல இருந்து உங்களை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தை வரும். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த ஆழ்ந்த துக்கமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்குன்னு ஒரு ரூமை லொகேட் பண்ணிக்கங்க, கர்த்தருக்குன்னு ஒரு ரூமை தீர்மானிச்சுக்கங்க. அந்த இடத்துல கர்த்தர்கிட்ட அழுங்க, அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி பாருங்க. அப்பொழுது உலகத்துல இருக்கிற எந்த பெரிய தீர்க்கதரிசியா இருக்கட்டும், அந்த பெரிய தீர்க்கதரிசிய கர்த்தர் உங்களிடத்தில் கொண்டு வருவார். ஏன் கொண்டு வருவார்? அந்த பெரிய தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. God bless you.